தமிழக அரசு பணிக்கான தேர்வு வெற்றி பெற இன்றே சேருங்கள். காசி ஸ்கூல் ஆஃப் IAS ஸ்டடீஸ், பாண்டியராஜபுரம், வாடிப்பட்டி தாலுக், மதுரை டிஸ்ட்ரிக்ட். செல் 9942284095. மேலும் நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்காக, குரூப் எக்ஸாமுக்காக நம்ம இப்போ படிச்சுட்டு இருக்கோம். ஸோ அந்த குரூப் எக்ஸாமுக்கு அறிவியல் பிரிவில் ஒவ்வொரு பிரிவில் கேள்விகள் எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு கிளாஸ்ல நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இப்போ பாடம் நடத்துறது அப்படின்றது கொஞ்சம் நாள் கழிச்சு ஒவ்வொன்றா பாடம் நடத்தும். இப்போதைக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது மெட்டீரியலில் கொஞ்சம் ஒரு 500 கொஸ்டின்ஸ். கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது 6வது, 10வது, 11, 12 ப்ளஸ் டிகிரியில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸில் அப்படியே அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் மாதிரி, ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் மாதிரி ஒவ்வொரு கொஸ்டின் நம்ம ஒரு ஆன்சர் ரெடி பண்ணி அந்த கரெக்டான ஆன்சராக இப்போ ஒரு 500 கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். அது ஒரு பேசிக்காக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லையோ ப்ளஸ் முக்கியமான கொஸ்டின்ஸாகவும் இருக்கும். அந்த கொஸ்டின் நீங்கள் படிச்சிங்கன்னா கெமிஸ்ட்ரியில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கூட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கூட இருக்கிறீங்களா. அப்புறம் நீங்கள் அதை படிச்சுட்டு நீங்கள் புத்தகத்தை படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஓரளவுக்கு கெமிஸ்ட்ரியில் எந்த கொஸ்டின்ஸ் கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கு. ஏன்னா கெமிஸ்ட்ரி ஆல்ரெடி எப்படி எதெல்லாம் கேட்பாங்க அப்படின்றத நான் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். ஏன்னா நம்ம எப்படி கெமிஸ்ட்ரியில் படிக்கணும் அப்படின்றது ஒரு சிம்பிளாக நம்ம கெமிஸ்ட்ரியில் எந்தெந்தெல்லாம் நம்ம படிக்கணும், கெமிஸ்ட்ரினா என்ன அப்படின்றதான் சொல்லியிருக்கேன். ஸோ அதோட இப்போ நம்ம அடுத்து ஒரு 500 கொஸ்டின்ஸ் இருக்குது. அதனால் அது ஒரு நாளைக்கு ஒரு 100 கொஸ்டினை நான் உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். அந்த 100 கொஸ்டின்ஸை நாங்கள் திருப்பி கேளுங்க. கேட்டுட்டு அந்த கொஸ்டினை நீங்கள் அதோட தொடர்புடைய செய்திகளை நீங்கள் புத்தகத்தில் படிங்க. ஏன்னா புத்தகம் 6வது 10வது இருக்கக்கூடிய புத்தகத்தில் இருக்க ஃபஸ்ட்டு வேதியியலை நீங்கள் படிக்கணும். வேதியியல் ஏன்னா அறிவியல் இப்போ நான் நடத்த போகிற ஒரு பாட்டு சொல்லக்கூடிய பாட்டு கெமிஸ்ட்ரி வேதியியல் அப்படின்றத நீங்கள் 6வது 10வது இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரி புக்கை ஃபஸ்ட்டு படிங்க. கெமிஸ்ட்ரி புக்கு இருக்காது, கெமிஸ்ட்ரி அறிவியலில் ஒரு பகுதியாக இருக்குது, அதை நீங்கள் படிங்க. அதற்கடுத்து 11th 12th தான் கெமிஸ்ட்ரி தனியாக இருக்கும். அதில் முக்கியமான டிஎன்பிஎஸ்சியில் கொடுத்துருக்க சிலபஸ் நீங்கள் பார்த்து அந்த சிலபஸ் இருக்கிறது மட்டும் நீங்கள் படித்தா போது 11th 12th கெமிஸ்ட்ரியில் நீங்கள் முழுமையாக படிக்கல அப்படின்னா கூட நமக்கு கொடுத்துருக்க சிலபஸில் அந்த டாபிக் எந்தெந்த லெசனில் இருக்குது அப்படின்றத பார்த்து அதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். ஸோ அதனால் நான் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் சொல்கிறது கூட ஒரு பேசிக்காக ஆரம்பத்துலேருந்து கெமிஸ்ட்ரியில் எக்ஸாம் பாயிண்ட் அப்படின்லாம் கேட்ட கொஸ்டின்ஸ் தான் இப்போ நான் சொல்கிறேன். ஏன்னா சிலபஸ் ரிலேட்டடாக இருக்குது, சிலபஸில் இருக்கக்கூடியதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா கெமிஸ்ட்ரி பேசிக்காக நம்ம தெரிஞ்சக்கூடிய வினாக்கள் என்ன அப்படின்றது இப்போ நான் ஒரு நாளைக்கு ஒரு 100 கொஸ்டின் வாசிக்க சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அந்த 100 கொஸ்டினை கேளுங்க. இதை கேட்டிங்கன்னா ஒரு கெமிஸ்ட்ரியில் ஓரளவு கேட்குற கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணுறது வாய்ப்பு இருக்கும். அதோட 6th to 10th இருக்கக்கூடிய புத்தகத்தை நல்லா படிங்க. அப்புறம் 11th 12th புத்தகத்தில் இருக்க டிஎன்பிஎஸ்சியில் கொடுத்துருக்க சிலபஸில் இருக்க படிங்க. அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்புறம் ஓரளவு நீங்கள் கெமிஸ்ட்ரியில் என்னென்ன கேள்விகள் கேட்டுக்காங்கன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி டிகிரி ஸ்டாண்டர்டில் அதில் இருக்க கேள்விகளை நீங்கள் கொஞ்சம் படித்து தெரிஞ்சுங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கெமிஸ்ட்ரியில் நான் ஒரு நம்ம கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக நமக்கு முக்கியமான ஒரு கொஸ்டின்ஸாக ஒரு 500 கொஸ்டின்ஸ் கெமிஸ்ட்ரியில் ரெடி பண்ணியிருக்கோம். அது நீங்கள் ஒரு 100 கொஸ்டின்ஸ் நான் வாசிக்கிறேன். அது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அப்படியே கொஸ்டினை வாசிக்க ஆரம்பிக்கிறேன். நல்லா கவனிச்சுட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வேதியியலின் தந்தை லவாய்சியர். வேதியியலின் தந்தை லவாய்சியர். வேதியியலின் இரு பிரிவு கனிம வேதியியல், கனிம வேதியியல். வேதியியலின் இரு பிரிவு. செகண்ட் மெட்டீரியல் இருக்கும். செகண்ட் மெட்டீரியலில் கெமிஸ்ட்ரியில் இருக்கும் இந்த கேள்விகள். ஃபஸ்ட்டு செகண்ட் மெட்டீரியல் தமிழுக்கு அடுத்து நம்ம இது நீங்கள் வச்சுருக்க ஃபஸ்ட்டு மெட்டீரியல். செகண்ட் மெட்டீரியல் எல்லாமே நம்ம கெமிஸ்ட்ரியில் நீங்கள் ஃபஸ்ட்டு தமிழ் இருக்குது. தமிழுக்கு அடுத்து அறிவியல் பிரிவு இயற்பியல், அடுத்து வேதியியல் பிரிவு இருக்கும். அந்த வேதியியல் பிரிவு ஃபஸ்ட்டு கேள்வி வேதியியலின் தந்தை லவாய்சியர். வேதியியல் இரு பிரிவு. வேதியியல் 2ஆம் பிரிவாக கனிம வேதியியல், கனிம வேதியியல். இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட தனிம எண்ணிக்கை 118. தனிமங்கள் 2 பிரிவாக பிரிக்கலாம். அது உலோகம், அலோகம். தனிமவரிசை அட்டவணை முதல் தனிமம். தனிமவரிசை அட்டவணையில் முதல் தனிமம். அதே மாதிரி நியூட்ரான் இல்லாத ஒரே தனிமம் ஹைட்ரஜன். தனிமவரிசை அட்டவணை முதல் தனிமம். நியூட்ரான் இல்லாத ஒரே தனிமம் ஹைட்ரஜன். பலூன்களில் நிரப்பப்படும் வாயு ஹீலியம். பலூன்களில் நிரப்பப்படும் வாயு ஹீலியம். சூரியனில் அதிகம் உள்ள வாயு. சூரியனில் அதிகம் உள்ள வாயு ஹைட்ரஜன். ஹைட்ரஜனை கண்டுபிடித்தவர் காவண்டிஸ். ஹைட்ரஜனை கண்டுபிடித்தவர் காவண்டிஸ். ஹைட்ரஜனின் ஐசோடோப்புகள் 3. ஹைட்ரஜனின் ஐசோடோப்புகள் 3. புரோட்டியம்.
புரோட்டியம்னா சாதாரண ஹைட்ரஜன். டியூட்ரியம், டியூட்ரியம்னா கன ஹைட்ரஜன் அல்லது கனநீர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைட்ரஜன் ஐசோடோப்புகள் 3: புரோட்டியம், டியூட்ரியம், டிரிட்டியம். புரோட்டியத்துக்கு வேறு பேர் வந்து சாதாரண ஹைட்ரஜன், டியூட்ரியத்துக்கு வந்து கனநீர் அல்லது கன ஹைட்ரஜன். மூணாவது வந்து டிரிட்டியம். டிரிட்டியம்னா கதிரியக்க ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் ஐசோடோப்பு எது கதிரியக்கம் ஒண்ணுன்னா டிரிட்டியம், கதிரியக்க ஹைட்ரஜன். 1H1, 1H2, 1H3. அதோட வந்து சிம்பல் வந்து 1H1, 1H2, கீழே 1 H, மேல 1, 1H1, 1H2, 1H3. ஏன்னா வந்து நம்ம அன்னைக்கே சொன்ன ஐசோடோப்புக்குன்னா கீழே இருக்கிற அணியின் ஒரே மாதிரி இருக்கு, மேல இருக்க நிலையில் வேறுபட்டு இருக்கு. அதே மாதிரி கீழே இருக்க 111 வந்து ஒரே மாதிரி 1H1, 1H2, 1H3. கீழே இருக்கிற ஒரு தனிமத்துல குறியீடுல வந்து கீழே இருக்கிற அணியன், மேல இருக்கிற நிறையன், அதுல இருக்க வேறுபாடு வந்து நமக்கு வந்து நியூட்ரான்கள் எண்ணிக்கை. இதெல்லாம் நமக்கு கேட்டிருக்காங்க. ஒரு தனிமத்தோட குறியீடு கொடுத்து அதுல கீழேயும் மேலையும் நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது வந்து நியூட்ரான்கள் எண்ணிக்கை கேட்டா மேல இருந்து கீழே இருக்கிற கழிச்சோம்னா நமக்கு நியூட்ரான்கள் எண்ணிக்கை கிடைக்கும். அதே மாதிரி தனிமவரிசை அட்டவணையின் தந்தை மெண்டலிஃப். புதிய தனிமவரிசை அட்டவணை, புதிய ஆவர்த்தன விதி, அணி எண்ணை அடிப்படையாக வைத்து புதிய தனிமவரிசை தயாரித்தவர் மோஸ்லே. அடுத்து மும்பை விதி. கெமிஸ்ட்ரியில வந்து மும்பை விதி என்று கூறிய மும்பை விதியை நமக்கு அளித்தவர் டாபர்னின். எண்ம விதி, எண்ம விதியை கூறியவர் நியூலாண்ட். ஏன்னா இந்த விதிகள்லாம் யார் சொன்னது, அந்த விதியெல்லாம் என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். ஸோ மும்பை விதி டாபர்னின், எண்ம விதி நியூலாண்ட். அதே மாறா விகித விதி அல்லது திட்ட விகித விதி. மாறா விகித விதி அல்லது திட்ட விகிதி என்பது வந்து சொன்னவர் வந்து ப்ரௌஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சயின்டிஸ்ட், கெமிஸ்ட்ரி சயின்டிஸ்ட். அதே மாதிரி நீரின் வேதிப்பெயர். நம்ம நீரோட மூலக்கூறு வாய்ப்பாடு நமக்கு தெரியும் H2O. அதோட நீரின் வேதிப்பெயர் வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடு. நீரின் கொதிநிலை 100 டிகிரி செல்சியஸ். அதிக அடர்த்தி எப்ப அது வந்து உண்டாகும் அப்படின்னா 4 டிகிரி செல்சியஸ். அதிக அடர்த்தி 4 டிகிரி செல்சியஸ். நீரில் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் நிறை விகிதம். நிறை விகிதம் வந்து நம்ம வந்து எடை. நீர்ல வந்து H2O வந்து ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் எவ்வளவு எடை இருக்கு அப்படின்னா என்ன விகிதம் அப்படின்னா 1:8. 1 பங்கு ஹைட்ரஜன், 1 பங்கு ஹைட்ரஜன், 8 பங்கு ஆக்சிஜன். 1:8. நீரில் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜனின் எடை விகிதம் கேட்டா 1:8. கன அளவுகள் விகிதம். கன அளவுகள் விகிதம் 2:1. கன அளவுகள் விகிதம் இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. நீரோட கன அளவுகள் விகிதம் வந்து நமக்கு 2:1. 2 பங்கு ஹைட்ரஜன், 1 பங்கு ஆக்சிஜன். கன H2 2 ஹைட்ரஜன், 1 ஆக்சிஜன். அதே மாதிரி பூமியில வந்து நீர் எவ்வளவு பங்கு இருக்குன்னா 5ல வந்து 4 பங்கு நீர் தான். 5ல வந்து 4 பங்கு நீரால் ஆனது. பூமியில வந்து 5 பங்கு 4 பங்கு நீர் இருக்கு. நீரை முதலில் தயாரித்தவர் நீர் வந்து வாட்டர் மட்டும் படிக்கிறோம். நீரை முதலில் தயாரித்தவர் ஹென்றி காவண்டிஸ். நீர் பரவியிருத்தல். நீர் வந்து பரவியிருத்தலை பற்றி படிக்கும் பிரிவு ஹைட்ராலஜி. நீர் பரவியிருத்தலை பற்றி படிக்கும் பிரிவு ஹைட்ராலஜி. ஆக்சிஜன். அடுத்து ஆக்சிஜனை கண்டுபிடித்தவர் ஜோசப் பிரிஸ்லி. ஆக்சிஜனை கண்டுபிடித்த ஜோசப் பிரிஸ்லி. ஆக்சிஜன் கொதிநிலை 183 டிகிரி செல்சியஸ். ஆக்சிஜனை வந்து ஒரு கேஸை வந்து திரவமாக்கிய லிக்விடா மாற்றியவர் வந்து பிக்பெட். நீரை வந்து அது ஒரு கேஸ், அதாவது நமக்கு வந்து ஆக்சிஜன் வந்து ஒரு கேஸ், அதை வந்து நீர்மலை கொண்ட திரவமாக்கி வந்து பிக்பெட். இதெல்லாம் வந்து நம்ம ஒரு நீரை பத்தி நம்ம தெரிஞ்சக்கூடிய, ஆக்சிஜனை பத்தி தெரிஞ்சக்கூடிய ஒரு விஷயங்கள். அதே மாதிரி வந்து வளிமண்டலத்தில் அதிகம் உள்ள வாயு, நம்ம மேல அட்மாஸ்பியர்ல வந்து வளிமண்டலத்தில் அதிகம் உள்ள வாயு நைட்ரஜன். எவ்வளவு பர்சன்டேஜ்னா 78%. அதே மாதிரி மின் பல்புகள்ல, மின்சார பல்புகள்ல உள்ளே காணப்படும் வாயு, மின்சார பல்புகள்ல வந்து நைட்ரஜன் கேஸ் தான் இருக்கும். பல்புகளில் காணப்படும் வாயு நைட்ரஜன். அதே மாதிரி வந்து நம்ம வந்து உலகம் வெப்பமயமானதுக்கு காரணமான வாயு குளோபல் வார்மிங். குளோபல் வார்மிங் உலகம் வெப்பமயமானதுக்கு காரணமான வாயு கார்பன் டை ஆக்சைடு. ஏன்னா இன்னைக்கு வந்து உலகத்தை வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அது காரணம் வந்து கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக வெளிவரதுனால வந்து நம்ம உலகம் வந்து இன்னைக்கு வெப்பமயமாகிட்டு இருக்கு. ஒவ்வொரு ஆண்டுக்கு ஒரு டிகிரி செல்சியஸ் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு டிகிரி செல்சியஸ் வந்து வெப்பம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம படிப்போம். அதாவது வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றத தெளிவாக படிப்போம். இப்போதைக்கு வந்து அதுக்கு காரணம் வந்து கார்பன் டை ஆக்சைடு. அதே மாதிரி தெளிந்த சுண்ணாம்பு நீரை பால் போல் மாற்றுவது கார்பன் டை ஆக்சைடு. தெளிந்த சுண்ணாம்பு நீரை பால் போல் மாற்றுவது கார்பன் டை ஆக்சைடு. அதே மாதிரி வந்து நீர்வாயு. நீர்வாயு என்று அழைக்கக்கூடிய கெமிஸ்ட்ரி பொறுத்தவரை நிக்நேம் தான் கேட்பாங்க. அதோட வேதி பெயர் நீர்வாயு என்று அழைக்கக்கூடிய கார்பன் மோனாக்சைடு பிளஸ் ஹைட்ரஜன். கார்பன் மோனாக்சைடு பிளஸ் ஹைட்ரஜன் நீர்வாயு. அதே மாதிரி உற்பத்தி வாயு என்று அழைக்கப்படுவது
அதே ஹைட்ரஜன் பிளஸ் கார்பன் மோனாக்சைடு, நீர்வாயுனா கார்பன் மோனாக்சைடு பிளஸ் ஹைட்ரஜன். இங்க அப்படியே வந்து உற்பத்தி ஆன கார்பன் மோனாக்சைடு பிளஸ் நைட்ரஜன், அது ஹைட்ரஜன் இது நைட்ரஜன். நீர்வாயு உற்பத்தி வாயு ரெண்டுமே ஈஸியா படிச்சிடலாம். ஏன்னா கார்பன் மோனாக்சைடு பிளஸ் ஹைட்ரஜன் அப்படின்னா நீர்வாயு, கார்பன் மோனாக்சைடு பிளஸ் நைட்ரஜன் என்ற உற்பத்தி கேட்பாங்க. உற்பத்தி வாயு என்பது எது ரெண்டு சேர்ந்தது அப்படின்னு கேட்கும்போது அதை நீங்க கண்டிப்பா படிச்சுட்டே ஆகணும். அதே மாதிரி சதுப்பு நில வாயு, கோபர் வாயு, கொல்லி வாயு, இயற்கை வாயு, நோபல் வாயு என்று எல்லாமே ஒரே பேர் மீத்தேன். குறியீடு CH4. சதுப்பு நிலத்துல உப்புத்தன்மையுள்ள நிலங்கள்ல காணப்படுவதா சதுப்பு, அந்த இடத்துல காணப்படும் வாயு கோபர் வாயு, கொல்லி வாயு, இயற்கை வாயு, நோபல் வாயு. அதே மார்ஸ் கேஸ், சதுப்பு நிலத்துக்கு வந்து மார்ஸ் லேண்டிங் சொல்லுவாங்க. அந்த மார்ஸ் கேஸ் என்று அழைக்கப்படுவது மீத்தேன். மீத்தேனோட குறியீடு வந்து CH4. அது மாதிரி சிரிப்பொட்டு வாயு என்று அழைக்கப்படுவது நைட்ரஸ் ஆக்சைடு. சிரிப்பொட்டு வாயு என்று அழைக்கப்படுவது நைட்ரஸ் ஆக்சைடு. அதே மாதிரி நம்ம வீட்டுல இண்டேன் சிலிண்டர், சமையல் எரிவாயுல வந்து இண்டேன் அப்படின்றதுல வந்து என்னென்ன அடங்கி இருக்கு அப்படின்னா பியூட்டேன் பிளஸ் பெண்டேன். வீட்டுல நம்ம பயன்படுத்தக்கூடிய சிலிண்டர்ல இருக்கக்கூடிய வாயு பியூட்டேன் பிளஸ் பெண்டேன். அதுக்கு ஹைப்போ என்று அழைக்கப்படுவது சோடியம் தயோசல்பேட். ஹைப்போ என்று அழைக்கப்படுவது சோடியம் NaHSO4. அது வந்து எங்க புகைப்பட தொழில வந்து பிலிமை வந்து ஒடுக்க இருக்கு. பிலிம் அதாவது ஒடுக்க பயன்படுது. புகைப்பட தொழில் பிலிமை கழுவ பயன்படுது, ஒடுக்கம் செய்ய பயன்படுகிறது ஹைப்போ. லூனார் காஸ்டிக் என்று அழைக்கப்படுவது அதோட வேதிப்பு வந்து வெள்ளி நைட்ரேட். லூனார் காஸ்டிக் என்று அழைக்கப்படுவது வெள்ளி நைட்ரேட். அது எதற்கு முடிச்சாங்க ஹேட்டை தயாரிக்க பயன்படும். செயற்கை மலை ஆர்டிபிசியல் ரெயின், செயற்கை மலை ஒன்று பயன்படுவது வெள்ளி நைட்ரேட். சலவை சோடா என்று அழைக்கப்படுவது சோடியம் கார்பனேட். அது வந்து சிம்பிளா சொல்றாங்க, ஃபுல்லா சொன்னா சோடியம் கார்பனேட் டெக்காஹைட்ரேட் சலவை சோடா. அதே மாதிரி சமையல் சோடா என்று அழைப்பது சோடியம் பைகார்பனேட். சமையல் சோடா என்று அழைப்பது சோடியம் பைகார்பனேட் NaHCO3. அதே மாதிரி விட்ரியால் புத்தம், நீல விட்ரியால் என்று அழைப்பது தாமிர சல்பேட். பச்சை விட்ரியால் என்று அழைப்பது பெர சல்பேட். வெள்ளை விட்ரியால் என்று அழைப்பது துத்தநாக சல்பேட். எல்லாமே கெமிஸ்ட்ரியில் ஒரு கொஸ்டின், வேதி பேர் ரிலேட்டடா ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். அது வந்து நீல விட்ரியால் என்று அழைப்பது தாமிர சல்பேட், பச்சை விட்ரியால் என்று அழைப்பது பெர சல்பேட், வெள்ளை விட்ரியால் என்று அழைப்பது துத்தநாக சல்பேட். ஆயில் ஆஃப் விட்ரியால், அதே மாதிரி ஆயில் ஆஃப் விட்ரியாலுக்கு தமிழ்ல வந்து கண்ணாடி எண்ணெய் என்று அழைக்கப்படுவாங்க. ஆயில் ஆஃப் விட்ரியால், கண்ணாடி எண்ணெய், வேதிப்பொருளுக்கு அரசன். மூணுமே வந்து சல்பூரிக் அமிலம். ஆயில் ஆஃப் விட்ரியால், கண்ணாடி எண்ணெய், வேதிப்பொருள் அரசன் என்று அழைக்கப்படுவது சல்பூரிக் அமிலம். அதே மாதிரி ப்ளீச்சிங் பவுடர் வேதி பேர் கால்சியம் ஆக்சிக்ளோரைட் CaOCl2. கால்சியம் ஆக்சிக்ளோரைட். அது அதிகம் உள்ளது வந்து ப்ளீச்சிங் பவுடர் அதிகம் உள்ள தனியாக வந்து குளோரின். அது எதற்கு பயன்படுத்தா சுண்ணாம்புக்கள் அதோட வேதி வாய்ப்பாடு. ஏன்னா கெமிஸ்ட்ரி பொறுத்தவரை ஒரு கொஸ்டின்ஸ் வந்து வேதி வாய்ப்பாடு. சுண்ணாம்புக்களுக்கு வந்து கால்சியம் கார்பனேட் CaCO3, சுட்ட சுண்ணாம்பு, கால்சியம் ஆக்சைடு CO. அதே மாதிரி வந்து கலோமல் மெட்ரஸ் குளோரைடு, நீர்த்த சுண்ணாம்பு, கால்சியம் ஹைட்ராக்சைடு CaOH2. சோடா சுண்ணாம்பு, கால்சியம் ஆக்சைடு பிளஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு. இப்போ 4 சுண்ணாம்பு இருக்கு. அதுல வந்து சுண்ணாம்புக்கள் அப்படின்னா கால்சியம் கார்பனேட், சுட்ட சுண்ணாம்பு அப்படின்னா கால்சியம் ஆக்சைடு, நீர்த்த சுண்ணாம்பு அப்படின்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு, அது சோடா சுண்ணாம்பு அப்படின்னா கால்சியம் ஆக்சைடு பிளஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து கண்டிப்பா வந்து தெரிஞ்சுக்கணும். முக்கியமான வேதிப்பெயர் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதனால் கருப்பு தங்கம் என்று அழைக்கப்படுவது நிலக்கரி, நீர்ம தங்கம் என்று அழைக்கப்படுவது பெட்ரோலியம், திரவவெள்ளி என்று அழைக்கப்படுவது பாதரசம். நீர் கடினத்தன்மையா, நீர் வந்து உப்புத்தன்மையா ஹார்டா இருக்கிறதுக்கு கடினமா இருக்கிறது காரணம் நீரின் கடினத்தன்மை காரணம் அது கலந்துள்ள கால்சியம் மற்றும் மெக்னீசியம். அதுல என்ன கலந்துருக்கு அப்படின்னா ஏன் வந்து உப்புத்தன்மையா இருக்கும் அப்படின்னா அந்த கால்சியம் மெக்னீசியம் கலந்துருக்கும். கனநீரை, அந்த கடின நீரை மின்னீராக மாற்றுவது, இந்த கடின நீரை வந்து சாஃப்ட் வாட்டர், ஹார்ட் வாட்டர் சாஃப்ட் வாட்டரை மாற்ற பயன்படுது சோடியம் கார்பனேட். அது மாதிரி வீரியமிக்க அமிலம் கந்தக அமிலம், வீரியம் குறைந்த அமிலம் அசிட்டிக் அமிலம், வீரியமிக்க அமிலம் ரியாக்ஷன் கந்தக அமிலம், வீரியம் குறைந்த அமிலம். எல்லாமே நான் சொன்னதை அப்படியே வந்து நான் கொஸ்டினை வாசிக்கிறேன். எல்லாமே கொஞ்சம் படிச்சு தெரிஞ்சுக்கங்க. புக்கில் வந்து எதெல்லாம் இம்பார்ட்டன் அப்படின்றத வந்து நீங்க தெரிஞ்சு படிக்கலாம். வீரியம் குறைந்த அமிலம் அசிட்டிக் அமிலம், அதுக்கு பேர் வந்து வினிகர்னு சொல்லுவாங்க. வினிகரில் அதிகம் உள்ள அமிலம் அசிட்டிக் அமிலம். வீரியமிக்க காரம், வீரியமிக்க காரம் சோடியம் ஹைட்ராக்சைடு மற்றும் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு ரெண்டுமே வந்து வீரியமிக்க காரம் சோடியம் ஹைட்ராக்சைடு மற்றும் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. அதே வீரியம் குறைந்த காரம் அம்மோனியம் ஹைட்ராக்சைடு, வீரியம் குறைந்த காரம் என்று அழைக்கப்பட்ட அம்மோனியம் ஹைட்ராக்சைடு.
அப்புறம் சில தாதுக்கள், உலோகங்களின் தாதுக்கள். இரும்பின் தாது ஹேமடைட், இரும்போட தாது ஹேமடைட். பாதரசத்தின் தாது சின்னபார். அலுமினியத்தின் தாது பாக்சைட். காரியத்தின் தாது கலினா. மாங்கனீசின் தாது பைரோலுசைட். தோரியத்தின் தாது மோனோசைட். தோரியத்தின் தாது மோனோசைட். யுரேனியத்தின் தாது பிட்சுபிளண்டி. மக்னீசியத்தின் தாது டாலமைட். இரும்பு ஹேமடைட். பாதரசம் சின்னபார். அலுமினியம் பாக்சைட். காரியம் கலினா. மாங்கனீசு பைரோலுசைட். தோரியம் மோனோசைட். யுரேனியம் பிட்சுபிளண்டி. மக்னீசியம் டாலமைட். இந்த தாதுக்கள் பூரா முக்கியம். தாதுக்கள் வந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின்ஸ் நமக்கு கேட்பாங்க. அது வந்து இந்த தாதுக்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எலுமிச்சம்பழத்தில் உள்ள அமிலம், சிட்ரிக் அமிலம். டார்டாரிக். எலுமிச்சம்பழத்தில் உள்ளது சிட்ரிக் அமிலம். அதே மாதிரி திராட்சையில் உள்ளது டார்டாரிக் அமிலம். திராட்சை பழத்தில் உள்ளது டார்டாரிக் அமிலம். ஆப்பிள் பழத்தில் உள்ளது மாலிக் அமிலம். திராட்சையில் உள்ளது டார்டாரிக் அமிலம். ஆப்பிள் உள்ளது மாலிக் அமிலம். தேன் உள்ளது டானிக் அமிலம். தேனி எறும்பு மாதிரி தேனியில் உள்ளது, தேனில் உள்ளது டானிக் அமிலம். பாலில் உள்ளது லாக்டிக் அமிலம். வெண்ணெயில் உள்ளது பியூட்டரிக் அமிலம். செவ்வெரும்பின் கொடிக்கு உள்ளது ஃபார்மிக் அமிலம். தக்காளியில் உள்ளது ஆக்சாலிக் அமிலம். புளிப்பு சுவையுள்ள பழங்கள் எல்லாத்துலையும் காணும்போது சிட்ரிக் அமிலம். துணிகளில் உள்ள கரைகளை நீக்க பயன்படுது ஆக்சாலிக் அமிலம். துணிகளில் உள்ள கரைகள் நீக்க ஆக்சாலிக் அமிலம். ஒவ்வொன்றையும் வந்து என்னென்ன அமிலம் இருக்கு அப்படின்றது வந்து கண்டிப்பா வந்து நம்ம தெரிஞ்சுக்கூடிய வந்து அதுல துணிகளில் உள்ள கரைகளை நீக்க பயன்படும் அமிலம் ஆக்சாலிக் அமிலம். இதெல்லாம் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு பொருள் இனிப்பா இருக்கு. பால் ஏன் இனிப்பா இருக்கு அப்படின்னா அதுல உள்ள சர்க்கரையின் பேர் லாக்டோஸ். பால்ல உள்ள சர்க்கரையின் பேர் லாக்டோஸ். கரும்பில் உள்ள சர்க்கரையின் பேர் சுக்ரோஸ். கரும்புல வந்து இருக்கக்கூடிய அந்த இனிப்பான பொருளுக்கு பேர் வந்து சுக்ரோஸ். திராட்சையில் உள்ள அந்த இனிப்பான பேருக்கு வந்து குளுக்கோஸ். இதெல்லாம் வந்து சிம்பிள் கொஸ்டின்ஸ் தான். ஃபர்ஸ்ட் இதை படிச்சுட்டு அப்படியே வந்து ஒவ்வொன்றா நம்ம வந்து புக்ல இருக்கிறத படிச்சோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து நமக்கு புரியும். ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து மெயின் பாயிண்ட், மெயின் கான்செப்ட். நம்ம என்னென்ன படிக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன். அதுக்கடுத்து அப்படியே நீங்க வந்து புக்கை இதை படிச்சுட்டு ஓரளவு நீங்க புக்கை படிச்சீங்க அப்படின்னா ஓரளவு உங்களுக்கு வந்து கெமிஸ்ட்ரியில இருந்து எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணிடலாம். அதனால வந்து கொஞ்சம் எளிமையாக தான் இருக்கும். கொஞ்சம் படிங்க, கேளுங்க. திரவநிலையில் ஒரே உலோகம் பாதரசம். திரவநிலையில் ஒரே உலோகம் பாதரசம். ஒரே அலோகம் புரோமின். திரவநிலையில நீர்மநிலையில ஒரே உலகத்துல இருக்க ஒரே உலோகம். திரவநிலையில ஒரே உலோகம் பாதரசம். ஒரே அலோகம் வந்து புரோமின். இருட்டில் ஒளிரும் ஒரே அலோகம். இருட்டில் ஒளிரும் ஒரே அலோகம் எதுனா பாஸ்பரஸ். அதாவது நீருக்கு அடியில் வைத்து பாதுகாக்கப்படுவது பாஸ்பரஸ். இருட்டில் ஒளிரும் ஒரே அலோகம் பாஸ்பரஸ். நீருக்கு அடியில் வைத்து பாதுகாக்கப்படுவது பாஸ்பரஸ். காஸ்டிக் சோடா என்று அழைக்கப்படுவது சோடியம் ஹைட்ராக்சைடு. இன்னொரு பேர் வந்து லை என்று அழைக்கப்படுவது சோடியம் ஹைட்ராக்சைடு. அப்புறம் காஸ்டிக் பொட்டாஸ் என்ற பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. அதே மாதிரி வந்து நமக்கு வந்து மில்க் ஆஃப் மெக்னீசியம் என்று அழைக்கப்படுது மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. மில்க் ஆஃப் மெக்னீசியம் என்று அழைக்கப்படுது மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. அக்வா ஃபோர்டிஸ் என்று அழைக்கப்படுது நைட்ரிக் அமிலம். அக்வா ஃபோர்டிஸ் என்று அழைக்கப்படுது நைட்ரிக். இந்த சுண்ணாம்புகளுக்கு இன்னொரு வந்து மார்பிள்னு சொல்லுவாங்க. சுண்ணாம்போட அடுத்த வடிவம் வந்து மார்பிள். அந்த மார்பிளோட வேதிப்பேர் கால்சியம் கார்பனேட். அந்த மார்பிளோட வேதிப்பேர் வந்து கால்சியம் கார்பனேட். அது கிளாபர் உப்பு என்று அழைக்கப்படுவது பூரா வேதிப்பேர். கிளாபர் உப்பு என்று அழைக்கப்படுவது சோடியம் சல்பேட். கிளாபர் உப்பு என்று அழைக்கப்படுவது சோடியம் சல்பேட். முகர்ந்து உப்பு என்று அழைக்கப்படுவது அம்மோனியம் கார்பனேட். சிலதோட வேதிப்பெயர் முக்கியமானது. ஏன்னா எல்லாமே நம்ம படிச்சா முக்கியமானது. எக்ஸாம்ல கேட்ட கேள்விகள் வந்து இந்த நான் வாசிக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால இதெல்லாம் நல்லா படிங்க, நல்லா தெரிஞ்சுங்க. ஏன்னா கிளாபர் உப்பு என்று அழைக்கப்படுவது சோடியம் சல்பேட். முகர்ந்து உப்பு என்று அழைக்கப்படுவது அம்மோனியம் கார்பனேட். ரப்பரை வல்கனைஸ் செய்ய பயன்படுவது சல்பர். இரும்பை கால்வனை செய்ய பயன்படுவது துத்தநாகம். அதே மாதிரி நீல கலர் இருக்கக்கூடிய லிட்மஸ சிவப்பு நிறம் மாற்றுவது பூரா அமிலங்கள். நீல நிற லிட்மஸ் பேப்பரை சிவப்பு நிறமா மாற்றுறது அமிலங்கள். அதே மாதிரி வந்து சிவப்பு நிற லிட்மஸ் பேப்பரை நீல நிறம் மாற்றுறது வந்து காரங்கள். அனீசி காசினி. அமிலம் வந்து நீல நிறத்தை சிவப்பா மாத்தோம். ஏன்னா இந்த மாதிரி கன்ஃபியூஸ்டா இருக்கும் போது நம்ம அதுக்கு வந்து ஏதாவது ஒரு கோடு மாதிரி நம்ம ஏதாவது ஞாபகப்படுத்த மாதிரி வச்சுக்கிட்டா நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. ஒரு சில ரெண்டு வந்து காரணம் வந்து தொடர்புடையா இருந்தா இதை நம்ம ஏதாவது ஒன்று வச்சுன்னா அங்கே போய் நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அனீசி அமிலம் நீல நிறத்தை சிவப்பா மாத்தோம். காரம் காசினி. காரம் வந்து
சிவப்பு நிறத்தை நீளமா மாத்தோம். இந்த மாதிரி நம்ம டவுட் ஆனதுக்கு வந்து இந்த மாதிரி கோடா வந்து நம்ம வந்து ஒவ்வொரு இடத்தையும் வந்து நம்ம சுருக்கி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து மறக்காம ஒரு கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கும். அதே மாதிரி ராஜ திராவகம் என்றாலும் கூட 3 பங்கு ஹைட்ரோகுளோரிக் அமிலம் 1 பங்கு நைட்ரிக் அமிலம், 3 பங்கு ஹைட்ரோகுளோரிக் அமிலம் 1 பங்கு நைட்ரிக் அமிலம். இது எங்க பயன்படும்? தங்கத்தை கரைக்க பயன்படும். எலும்பு சாம்பல் என்று அழைக்கக்கூடிய கால்சியம் சல்பேட், எலும்பு சாம்பல் என்று அழைக்கக்கூடிய கால்சியம் சல்பேட், எலும்பு எரிச்சு கிடைக்கக்கூடிய சாம்பல் வந்து கால்சியம் சல்பேட். இயற்கையில் கிடைக்கும் கனமான பொருள், இயற்கையில கிடைக்கக்கூடிய கனமான பொருள் வைரம். காந்தத்தன்மையுள்ள பொருள் கோபால்ட், காந்தத்தன்மையுள்ள பொருள் கோபால்ட். மண்ணெண்ணெயில் அடியில் வைத்து பாதுகாக்கப்படுவது சோடியம், நீருக்கடியில் வைத்து பாஸ்பரஸ், மண்ணெண்ணெயில் அடியில் வைத்து பாதுகாக்கப்படுவது சோடியம். ஏன்னா கடல் நீரிலிருந்து அதிகம் பெறப்படும் சேர்மம் வந்து சோடியம் குளோரைடு, உப்பு. நம்ம சாப்பிடுற உப்பு கடலிலிருந்து அதிகம் பெறும் சேர்மம் வந்து சோடியம் குளோரைடு. நவீன அணுக்கொள்கை, நவீன அணுக்கொள்கை யாரு? அணுக்கொள்கை அப்படின்னா ஜான் டால்டன். நவீன அணுக்கொள்கை நீல்ஸ் போர். அவர் எலக்ட்ரான் கொள்கை, எலக்ட்ரான் கொள்கை நீல்ஸ் போர். நவீன அணுக்கொள்கைக்குரியவர் எலக்ட்ரான் கொள்கைக்குரிய நீல்ஸ் போர். கடல் நீரில் உள்ள உப்பின் அளவு, கடல் நீரில் இருக்கக்கூடிய உப்போட அளவு 3.5%. அதே மாதிரி பச்சையம், தாவரம் பசுமையா இருக்க காணப்படும். தாவரம் பசுமையா இருப்பதற்கு காரணம் வந்து பச்சையம், குளோரோஃபில். அந்த குளோரோஃபில் காணப்படும் சேர்மம் மெக்னீசியம். இதெல்லாம் நிறைய எக்ஸாம்பிள் கேட்காங்க. குளோரோஃபில்ல காணப்படும் சேர்மம் மெக்னீசியம், காணப்படாது கால்சியம், காணப்படாத சேர்மம். அந்த பச்சையத்துல குளோரோஃபில்ல காணப்படும் மெக்னீசியம், காணப்படாது கால்சியம். இந்த அவகேட்ரா எண்ணின் மதிப்பு செறிவை கண்டுபிடிக்கிறதுக்கு அவகேட்ரா எண் அதுலதான் வந்து 6.023 × 10⁻23 அவகேட்ரா எண்ணின் மதிப்பு. நிறைய எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. 6.023 × 10⁻23. அது ஒரு தனிமத்தோட மூலக்கூறு நிலை எப்படி 2 × ஆகியவர்த்தி. ஒரு தனிமத்தின் மூலக்கூறோட நிலை வந்து 2 × ஆகியவர்த்தி பெருக்கினா மூலக்கூறு நிலை கிடைக்கும். காய்களை செயற்கை முறையில் பழுக்க வைக்க பயன்படுவது எத்திலின். காய்களை செயற்கை முறையில் பழுக்க வைப்பது எத்திலின். இரும்பின் தூய்மையான வகை தேனிரும்பு. வாகனங்களில் வெளியேறும் புகையிலும் நச்சுப்பொருள் கார்பன் மோனாக்சைடு. வாகனங்களில் வெளியேறும் புகையில் நச்சுப்பொருள் கார்பன் மோனாக்சைடு. உலோகங்களை ஒட்ட வைக்க வெல்டிங்கில் பயன்படுவது, உலோகங்களை ஒட்ட வைக்க வெல்டிங்கில் பயன்படுவது அசிட்டிலின். மந்த வாயுக்களை கண்டுபிடித்த ராம்சே, மந்த வாயுக்களை கண்டுபிடித்த ராம்சே. கறி ஒட்டாத சமையல் பாத்திரங்கள் செய்ய பயன்படுவது டெஃப்லான். கறி ஒட்டாத சமையல் பாத்திரங்கள் செய்ய பயன்படுவது டெஃப்லான். கண்ணாடியை அழுக்க வெட்ட பயன்படுவது, கண்ணாடியை அழுக்க வெட்ட பயன்படுவது ஹைட்ரஜன் புளூரைடு, ஹைட்ரஜன் புளூரைடு ஹைச்எஃப். அதே மாதிரி கார்போரெண்டம், அதுவும் வந்து கண்ணாடியை அழுக்க வெட்ட பயன்படுத்துறாங்க. தனிமங்களை அதன் தாதிலிருந்து பிரித்தெடுக்கும் முறை, தனிமங்களை அதன் தாதிலிருந்து பிரித்தெடுக்கும் முறை மெட்டாலர்ஜி. உணவுப் பொருட்கள் கெடாமல் பாதுகாக்க பயன்படுவது சோடியம் பென்சோயேட். உணவுப் பொருட்கள் கெடாமல் பாதுகாக்க சோடியம் பென்சோயேட். போர்டோ கலவை என்பது காங்கிரஸ் சல்பேட் பிளஸ் சுண்ணாம்பு. போர்டோ கலவை என்பது காங்கிரஸ் சல்பேட் பிளஸ் சுண்ணாம்பு. இது எதற்கு பயன்படுத்தினா பூஞ்சை கொல்லியாக பயன்படுகிறது. புகையிலையில் உள்ள நச்சுப்பொருள் நிக்கோட்டின், புகையிலையில் உள்ள நச்சுப்பொருள் நிக்கோட்டின். காஃபில உள்ள நச்சுப்பொருள் காஃபின். எலக்ட்ரான் ஆற்றமட்டங்களில் 2n² வாய்ப்பாடு அளித்தவர், எலக்ட்ரான் ஆற்றமட்டத்தில் 2n² வாய்ப்பாடு அளித்தவர் போர்பரி. மின்னார் பிரிகை கொள்கைக்குரியவர் அரினியஸ். எத்திலினை பலபடியாக்குவதால் கிடைப்பது பாலித்தீன். எத்திலினை பலபடியாக்க அப்படியே ரியாக்ஷன் வினை அடுத்தடுத்து நம்ம வந்து ரியாக்ஷன் பண்ணிக்கிட்டே இருந்தால் கிடைப்பது பாலித்தீன். புதைப்படிவங்கள் பாறைகள் வயதை கணிக்க பயன்படுவது, புதைப்படிவங்கள் பாறைகள் வயதை கணிக்க ரேடியோ கோபால்ட் கார்பன் 14. ஒரு அணி எலக்ட்ரானை இழப்பது ஆக்சிஜன் ஏற்றம், ஒரு அணி எலக்ட்ரானை இழந்தால் ஆக்சிஜன் ஏற்றம். எலக்ட்ரானை ஏற்பது ஆக்சிஜன் ஒடுக்கம். எண்ணெய்களை ஹைட்ரஜனேற்றம் செய்தால் கிடைப்பது நெய் வனஸ்பதி. எண்ணெய்களை ஹைட்ரஜனேற்றம் செய்தால் கிடைப்பது ஹைட்ரஜனை நீக்கிட்டே இருந்தா ஹைட்ரஜனேற்றம். எண்ணெய்களை எண்ணெய்களை இருக்கக்கூடிய நீக்கிட்டே இருந்தா நம்ம கிடைப்பது நெய் வனஸ்பதி. செயற்கை ரப்பர், இயற்கையில மரத்தில் தயார் இயற்கை ரப்பர். செயற்கை ரப்பர் வந்து தயோகால் பாலி ஐசோப்ரேன். செயற்கை ரப்பர் அதோட பேர் வந்து தயோகால் பாலி ஐசோப்ரேன். அம்மோனியா பெருமுறையில் தயாரிக்கப்படும் முறை ஹேபர் முறை. சோடியம் கார்பேட் அதிக அளவில் தயாரிக்கப்படும் முறை சால்வே முறை. அலுமினியம் தயாரிக்கப்படும் முறை ஹால் முறை. சல்பர் கந்தகம் தயாரிக்கப்படும் முறை பிராஸ் முறை. சல்பியூரிக் அமிலம் தயாரிக்கப்படும் முறை தொடுமுறை சல்பியூரிக் கந்தக அமிலம். எஃகு இரும்பு தயாரிக்கப்படும் முறை பெசிமர் முறை. சக்தி மிகு ஆல்கஹால் என்பது எத்தில் ஆல்கஹால் பிளஸ் பெட்ரோல், எத்தில் ஆல்கஹால் பிளஸ் பெட்ரோல்.
ஜெட் இயந்திரம். ஜெட் விமானத்தோட ஒரு எரிபொருள் வந்து சக்தி மிகு ஆல்கஹால், மெத்தில் ஆல்கஹால் பிளஸ் பெட்ரோல். கார்பன் 14 அதோட அரையாய் காலம் 5730 ஆண்டுகள். குடிப்பதற்கு ட்ரிங்க்ஸ்ல பயன்படும் ஆல்கஹால், மெத்தில் ஆல்கஹால், CH3OH. ஆல்கஹால் குடித்தால் பாதிக்கப்படும் உறுப்பு கல்லீரல். சாதாரண உப்பு உணவில் சேர்க்கப்படும் சுவைக்காக சேர்க்கப்படும் உப்பின் வேதிப்பேர் சோடியம் குளோரைடு. மணலின் வேதிப்பேர் சிலிக்கன் டை ஆக்சைடு. மணல் நம்ம பயன்படுத்தக்கூடிய மணலின் வேதிப்பேர் சிலிக்கன் டை ஆக்சைடு, சிலிக்கான் சொல்லுவாங்க. ஆஸ்பிரின் வலி நீக்கி, ஆஸ்பிரின் சுவையூட்டி, ஆஸ்பிரின் வேதிப்பேர் வந்து அசிட்டைல் சாலிசிலிக் அமிலம். ஆஸ்பிரின் அசிட்டைல் சாலிசிலிக் அமிலம். இதெல்லாம் ரொம்ப எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஆஸ்பிரின் வேதிப்பேர் அசிட்டைல் சாலிசிலிக் அமிலம். வைட்டமின் சி வேதிப்பேர் அஸ்கார்பிக் அமிலம். வைட்டமின் சி, வைட்டமின் A B C D மாதிரி சியோட வேதிப்பேர் வந்து அஸ்கார்பிக் அமிலம். மனித எலும்புகள் பற்களில் அதிகம் உள்ளது கால்சியம். மனித எலும்புகள் மற்றும் பற்களில் அதிகம் உள்ளது கால்சியம். மனித உடலில் உள்ள நீரின் அளவு, நம்ம உடம்புல வந்து எவ்வளவு நீர் இருக்கு அப்படின்னா 65%. ரத்தம் எவ்வளவு பர்சன்டேஜ்னா 8 to 10% ரத்தம். இடையில வந்து 65% வந்து நம்ம நீர் இருக்கும். அதே நம்ம இடையில 8 to 10% வந்து ரத்தம் இருக்கும் நம்ம உடம்புல. அச்சு உலோகம் பிரிண்டிங் செய்ய பயன்படுவதற்கு அந்த மை, அச்சுமை, அச்சு உலோகம் தயாரிக்க லெட்டு, காரியம் பிளஸ் டின்னு, வெள்ளியம், ஆண்டிமணி. அச்சு உலோகம் என்ற லெட்டு, டின்னு, ஆண்டிமணி சேர்ந்த கலை. உலோக கலவை, ஏற்கனவே உலோக கலவைனா 2 அளவுக்கு மேற்பட்ட உலோகங்கள் சேர்ந்த உலோக கலவை அல்லாயின்னு சொல்லுவாங்க. அந்த உலோக கலவை வந்து நிறைய நமக்கு வந்து பயன்படுது. அதெல்லாம் வந்து அச்சு உலோகம்னா 7 சேர்ந்த லெட்டு பிளஸ் டின்னு பிளஸ் ஆண்டிமணி. பட்டாசு என்று அது வந்து அழைக்கப்படுவது அந்த உலோக கலவை என்னென்ன இருக்கு? லெட்டு பிளஸ் டின்னு, காரியம் மற்றும் வெள்ளியம். பட்டாசு நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற தீபாவளிக்கு பட்டாசுல வந்து பட்டாசு, அதுல வந்து நமக்கு வந்து என்ன பயன்படுதுன்னா லெட்டு பிளஸ் டின். அது பித்தளையில் உள்ள கனிமங்கள் தாமிரம் பிளஸ் துத்தநாகம். தாமிரம் பிளஸ் துத்தநாகம் சேர்ந்தது பித்தளை. வெண்கலம்னா தாமிரம் பிளஸ் டின், தாமிரம் பிளஸ் வெள்ளியம். அதே மாதிரி ஐசோடோப்புகளை கண்டுபிடித்தவர் சாடி. ஐசோடோப்புகளை வந்து கண்டுபிடித்த சாடி. புகை என்பது வாயு பிளஸ் திண்மம். புகை என்பது வாயுவா போய் திண்மமாக மாறும். வாயு பிளஸ் திண்மம். அதில் பால்மம் என்பது பால்ல தண்ணி ஊற்றுறா நீர்மம் பிளஸ் நீர்மம். இதெல்லாம் வந்து கலவைகள் வந்து நமக்கு வந்து வரும். அதெல்லாம் வந்து என்னென்ன அப்படின்றத வந்து நம்ம படிப்போம். அதே மாதிரி வந்து சோப்பு நுரை. சோப்பு நுரை எந்த 2 போனாலும் வாயு பிளஸ் நீர்மம். சோப்பு நுரை வாயு பிளஸ் நீர்மம். ரப்பர் நுரை. ரப்பர் நுரை வந்து என்ன? வாயு பிளஸ் திண்மம். வாயு பிளஸ் நீர்மம் சோப்பு நுரை. ரப்பர் நுரைனா வாயு பிளஸ் திண்மம். இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். அதே மாதிரி ஸ்டார்ச்சுடன் அயோடின் சேர்த்தா உண்டாகும் நிறம் கருநீலம். ஸ்டார்ச்சுடன் அயோடின் சேர்த்தா உண்டாகும் நிறம் கருநீலம். இரும்பு துருப்பிடித்தல் என்பது ஆக்சிஜன் ஏற்ற வினை. இரும்பு துருப்பிடித்தல் என்பது என்ன? ஆக்சிஜன் ஏற்ற வினை. பென்சில் தயாரிக்க பயன்படுவது கிராஃபைட். பென்சில் தயாரிக்க கிராஃபைட். அறுவை சிகிச்சை உபகரணம். அறுவை சிகிச்சை உபகரணம் தயாரிக்க துருப்பிடிக்காத எஃகு. அமிலம் வந்து என்ன சுவைனா புளிப்பு சுவை. காரம் வந்து கசப்பு சுவை. அமிலம் வந்து புளிப்பு சுவையாக, காரம் கசப்பு சுவையா. புரோட்டானை கொடுத்தால் அமிலம். ஒரு கனிமம் வந்து புரோட்டானை கொடுத்தால் அமிலம். ஒரு கரைசல் வந்து புரோட்டானை கொடுத்தால் அமிலம். அதே மாதிரி வந்து புரோட்டானை ஏற்றால் அது வந்து காரம். நீர் கரைசலில் ஹைட்ரஜன் அயனியை கொடுப்பது. நீரோட சேர்க்க நீர் கரைசல் வந்து அயனியை கொடுப்பது. ஹைட்ரஜன் அயனியை கொடுப்பது அமிலம். நீர் கரைசல் வந்து ஹைட்ரஜன் அயனியை கொடுப்பது. அமிலம்னா என்ன, காரம்னா என்ன அப்படின்றதுக்கு மீனிங். அதே மாதிரி நீர் ஹைட்ரஜன் அயனியை கொடுப்பது அமிலம். ஹைட்ராக்சைடு அயனியை கொடுப்பது காரம். பிஹெச், பிஹெச்சோட மதிப்பு, பிஹெச்சோட அலகு. பிஹெச் நம்ம வந்து ஹைட்ரஜன் அயனி சேர்ந்து எதிர்மடக்கை. அதோட அலகு நிறைய பிஹெச் வச்சுட்டு அது அமிலமா காரமானு நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். அந்த பிஹெச் அலகு மோல் பெர் லிட்டர். அதோட குறியீடு வந்து மைனஸ் லாக் பேஸ் 10 H+. அதோட குறியீடு பிஹெச் குறியீடு மைனஸ் லாக் பேஸ் 10 H+. அமிலத்தின் பிஹெச் மதிப்பு 7 விட குறைவு. காரத்தின் பிஹெச் மதிப்பு 7 விட அதிகம். நடுநிலை கரைசல் நீர், நடுநிலை கரைசல் நீர் அதோட பிஹெச் மதிப்பு 7. பாலோட பிஹெச் மதிப்பு 6.5. குளிர்பானங்களோட பிஹெச் மதிப்பு 3. கடல் நீரில் உள்ள பிஹெச் மதிப்பு 8.5. சிறுநீரோட பிஹெச் மதிப்பு 5.5 7.5 வரைக்கும் இருக்கும். ரத்தம் வந்து 7.4, 7.5 7.3 7.5 3.6. பால் அதோட பிஹெச் மதிப்பு ஒவ்வொன்னோட பிஹெச் மதிப்புல வச்சு அது அமிலமா காரமா நம்ம கண்டுபிடிச்சலாம். அந்த பாலோட பிஹெச் மதிப்பு 6.5. குளிர்பானங்கள்ல வந்து 3,
கடல் நீர்ல வந்து 8.5, சிறுநீரோட pH மதிப்பு 5.5 இருந்து 7.5 இருக்கு. ரத்தத்தோட pH மதிப்பு 7.4, அது 7.3 இருந்து 7.5 இருக்கும். ரொட்டி சோடா என்பது சோடியம் பைகார்பனேட். ஏன்னா நம்ம சமையல் சோடா படிச்சா சோடியம் பைகார்பனேட், அந்த சமையல் சோடா வந்து ரொட்டி சோடான்னு தனியா படிக்கலாம். ரொட்டி சோடா சோடியம் பைகார்பனேட் பிளஸ் டார்டாரிக் அமிலம். தீயின் எதிரி என்று அழைக்கப்படுது கார்பன் டை ஆக்சைடு. தீயின் எதிரி என்று அழைக்கப்படுது கார்பன் டை ஆக்சைடு. தீ அணைக்கும் சாதனங்கள்ல பயன்படுவது இன்னைக்கு வந்து தீ அணைக்கக்கூடிய மின்சாரத்தினால் ஏற்பட்ட தீயை அணைக்கக்கூடிய பயன்படுவது சோடியம் பைகார்பனேட். அதனால் வயிற்றுல அமிலத்தன்மை குறைப்பது, வயிற்றின் அமிலத்தன்மை, வயிற்றுல வந்து அமிலத்தன்மை குறைப்பது சோடியம் பைகார்பனேட் வந்து சமையல் சோடா. தீயணைக்கும் சாதனங்களில் பயன்படுவோம், அது வந்து சோடியம் பைகார்பனேட். வயிற்றின் அமிலத்தன்மை குறைப்பதும் அந்த சோடியம் பைகார்பனேட். சிமெண்டை கண்டுபிடித்தவர் ஜோசப் அஸ்பிரின். சிமெண்டில் அதிகம் உள்ளது சுண்ணாம்பு. சிமெண்ட்ல வந்து அதிகம் இருப்பது சுண்ணாம்பு. CaO எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்குன்னா 60 to 70% இருக்கு. 60 to 70% இருக்கும். இன்னைக்கு நான் கெமிஸ்ட்ரியில வந்து மொத்தம் ஒரு 500 கொஸ்டின், ஒரு 100 கொஸ்டின் வாசிக்க, அந்த 100 கொஸ்டினுமே வந்து திருப்பி கேளுங்க. கேட்டீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து நமக்கு வந்து கேள்விகள் இப்படிதான் கேட்பாங்க. ஏன்னா கேட்ட கேள்விகள் கூட நான் வாசிச்சுட்டு இருக்கேன். இதை பூரா கேட்டுட்டு நீங்க புத்தகத்தில் இருக்க நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கிட்டீங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவாக ஒவ்வொரு பார்ட்ல வந்து நம்ம எப்படி கேள்விகள் இருக்கும் அப்படின்றத படிச்சுட்டு நீங்க ஃபைனலா வந்து நீங்க வந்து கேள்விகள் வந்து இப்படிதான் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா நம்ம எல்லா புரிதல் திறனோட படிச்சுட்டு அவங்க கேட்கறது வந்து நமக்கு வந்து கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இப்படிதான் இருக்கும்.